ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ப்ரோலாஜி வெர்ஷன் 2.0ல் எக்ஸ்டர்னல் சப்வரி ஆம்ப்ளிஃபையருக்கும் நல்லா பக்காவான ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். நம்ம அதில் ஆல்ரெடி அந்த போர்டில் சதாம் ஒரே நிமிஷம் அந்த ப்ரோலாஜிக்கு 2 அந்த பேக்கிங் வந்துச்சுல வந்து அதை எடுத்துகிட்டு வா. இதில் எக்ஸ்டர்னல் சப் ஊஃபருக்கு பவர் ஆம்ப்ளிஃபையர் ஆல்ரெடி இருந்தது, அதில் பக்காவாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏங்க ஒரே நிமிஷம் அந்த போங்க. ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிருக்கு எல்லாம். அதே மாதிரி நம்மகிட்ட வாங்கின கஸ்டமரும் அதே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதோட டைரெக்டாக இல்லாமல் நம்மளுடைய சபபரியிலிருந்து எக்ஸ்டர்னல் சபபரிக்குன்னு ஒரு ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். அதிலிருந்து ஒரு 2 சிக்னலாக லெஃப்ட் ரைட்டாக வராது, 2 சிக்னலாக வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் மூலமாக. இதான் அந்த எக்ஸ்டர்னல் சப்புக்காக கொடுத்துருக்கோம். பிடி ஏடிசி டோன் கண்ட்ரோல் அடுத்த வருஷனில் ஐசிபிடியாகவே ஆட் பண்ணோம். ஏடிசி இதே ரிசல்ட்டு இன்னும் பெட்டராக ஐசி யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இது இன்டர்னலாக 6 சேனலுக்கும் கொடுத்துருக்கோம். இது நம்ம கண்ட்ரோல் இன்பில்டாக கண்ட்ரோலாக ஃப்ரண்ட் அண்ட் டைப்பில் மவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது நம்ம இந்த மாதிரி பஸ் ஆடியோக்காக இந்த அவுட்புட் ஒன்றும், இது நம்ம 1313 கேபினெட் யூஸ் பண்ணக்குள்ள நம்ம மாஸ்டர் வால்யூம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாஸ்டர் வால்யூம் யூஸ் பண்ணாமல் இருக்கக்குள்ள இது ஒரு இண்டிவிஜுவல் மாஸ்டராக வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி தான் இதை நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் அவுட்புட் 1, 2ன்னு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க விருப்பக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கெயின் அதிகமாக போகக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்ம இதில் குறைச்சி வச்சு கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 6 சேனலுக்கும். அப்புறம் இன்புட் லெவலு, இது ஃப்ரீக்வன்சி சப்போட ஃப்ரீக்வன்சி, இது இன்புட் லெவலு. நம்ம எக்ஸ்டர்னலாகவும் இன்புட் லெவலாகவும் யூஸ் பண்ணலாம். இதை ஒரு இந்த ஜம்பர் 2 ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் யூஸ் பண்ணக்குள்ள இது ஒரு இன்புட் லெவல். நம்ம ஃப்ரீக்வன்சி எது வேணாலும் இதில் ஃப்ரீக்வன்சி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த ரேஞ்சுக்கு கண்ட்ரோலாக ஆகும். அந்த மாதிரி கொடுத்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். சரவுண்டு ஸ்டீரியோ சரவுண்டு மேக்ஸிமம் ஸ்டீரியோ சரவுண்ட் நமக்கு ஒரு குவாலிட்டியான ஆடியோ யூஸ் பண்ணக்குள்ள ஆடியோ குவாலிட்டியான ஸ்டீரியோ சரவுண்டாக பிரிஞ்சு கிடைக்கும். டெஸ்டிங் பார்த்துலாம். லெஃப்ட் ரைட் மட்டும் வைக்கிறேன். சரவுண்டு சென்டர் வாய்ஸு. இது மியூசிக் கொஞ்சம் கலந்ததாக இருக்கும். அடுத்த அப்டேட்டில் இன்னொரு வாய்ஸுக்கு ஒரு அப்டேட் ஆட் பண்ண போகிறோம். வாய்ஸ் இன்னும் பியூராக இருக்கிற மாதிரி. இதில் சரவுண்டுக்கு பெரும்பாலான பஸ்ஸில் கிட்டார் ஸ்பீக்கரில் ஆடிக் ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஆடிக் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணக்குள்ள அதுக்கான குவாலிட்டி கிடைக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓவல் ஸ்பீக்கரில் கேஜியில் ஓவல் ஸ்பீக்கர் கொடுத்தோம்னா இன்னும் வாய்ஸ் கிளாரிட்டி இன்னும் அருமையாக இருக்கும். வேறு சாங் செக் பண்ணிடுவோம்.
எல்ல எல்லோ எல்ல எல்ல எல்லோ எல்ல எல்லோ பேரழகே உன் பேரை சொல்லி போகுதம்மோ லெஃப்ட் ரைட் மட்டும் செக் பண்ணிடுவோம். ஓல தட்டி ஒரு ஊஞ்சல கட்டி தூசு தட்டி குடி புகுந்ததம்மோ மேளம் கொட்டி ஒரு வெத்தலை பொட்டி மேகத்துக்கே தந்தி அடிக்குதுமோ சவர கத்தி மினுக்குதுமோ எவரை பத்தி நினைக்குதுமோ என் இனிய தனிமையே அந்த ஸ்டிக்கர் ஓடுறது சரௌண்ட் மட்டும் செக் பண்ணிடுவோம்.